பார்வதிபதயே ஹர ஹர மகாதேவா. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டம் அருள்மிகு பெரியநாயகி சமேத கைலாசநாதர் சந்திர பரிகார ஸ்தலம். இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டம் அருள்மிகு கைலாசநாத சுவாமி திருக்கோயில் சந்திரன் பரிகார ஸ்தலம். சந்திரன் பரிகார ஸ்தலம் என அழைக்கப்படுவதன் காரணம், சந்திரன் பகவானுக்கு மொத்தம் 27 மனைவி. அந்த மனைவி யார் என்றால், நம்ம மக்களுக்கு உள்ள 27 நட்சத்திரமும் சந்திரனுக்கு 27 நட்சத்திர பெண்களும் சந்திரனுக்கு மனைவியாக அமைகின்றார். சந்திரனுடைய அழகை பார்த்து அந்த 27 நட்சத்திர பெண்களும் சந்திரனை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் சந்திரனுக்கு தனக்கு பிடித்த 2 நட்சத்திரம் மேலே மட்டும் அதீத அன்பு காட்டுகிறார். கிருத்திகை, ரோகிணி இவர்கள் 2 பேர் மேல் மட்டும் அதீத அன்பு காட்டுகிறார். மற்ற 25 நட்சத்திரமும் வேண்டாம் என ஒதுக்குகிறார். இது தெரிஞ்சுக்கிட்ட மற்ற 25 நட்சத்திரமும் தன்னோட அப்பாவான தக்ஷ பிரஜாபனிடம் முறையிடுகிறார்கள். தக்ஷ பிரஜாபன் சந்திரனுக்கு சாபம் விடுகிறார். என்ன சாபம் என்றால், சந்திரனுடைய அகங்காரமான அந்த அழகு, அவருடைய அந்த தேஜஸ், அவரோட கலை இதெல்லாம் அழிஞ்சு போகட்டும் என்று, உன்னோட அகங்காரத்துடன் அதெல்லாம் அழிஞ்சு போகட்டும் என்று சந்திர பகவானுக்கு தக்ஷ பிரஜாபன் சாபம் இடுகிறார். அதனால் தக்ஷ பிரஜாபனிடம் சாபம் பெற்றதால் சந்திரனுக்கு சாபம் வந்தது. சந்திரன் இருளடைந்து போனான், கலை இழந்து போனான், இருண்டு போனான். இதனால் சந்திரனுடைய அழகு தன்மையே குறைந்து போனது. தன்னுடைய தப்பை உணர்ந்த சந்திர பகவான் தேவர்கள் முனிவர்களிடம் பிராயச்சித்தம் தேடினார். அப்போது தேவர்கள் முனிவர்கள் இந்த பெரியநாயகி சமேத கைலாசநாதரை வழிபட வேண்டும் என்று சந்திரனுக்கு உபதேசம் செய்தார்கள். சந்திர பகவானும் பூலோகத்திலிருந்து வந்து இந்த உலகில் உள்ள இந்த திங்களூரில் உள்ள பெரியநாயகி சமேத கைலாசநாதரை சந்திர புஷ்கரணி அமைத்து 48 நாள் ஒரு மண்டலம் பூஜை செய்து சந்திரன் எம்பெருமானையும் பெரிய பிரகன்நாயகையும் பெரிய கைலாசநாதரையும் சந்திர பகவான் வழிபடுகிறார். 48 நாள் முடிந்து சுவாமி காட்சி தருகிறார். சந்திரனிடம் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார். சந்திரனிடம் வரம் கேட்டவுடனே சந்திரன் தன்னுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று எம்பெருமானிடம் கேட்கவில்லை. எனக்கு எதுவும் வேண்டாம், உங்களிடமே இருந்து நான் நித்திய பூஜை செய்கிறேன், உங்கள் அடியில் சரணாகதி கொடுங்கள் என்று சுவாமியிடம் கேட்கிறார் சந்திர பகவான். சுவாமி உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு சந்திரனுக்கு அந்த வரத்தை கொடுத்து சந்திரனை கூப்பிட்டு தான் தலையில் பிறை சுடுகிறார். பிறை சுடின உடனே சந்திரன் பிரகாசமாக மாறிடுறான். அதனால இது சந்திரனுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆனதுனால சந்திர தோஷ பரிகார ஸ்தலமாக இது விளங்குது. நம்ம கோயிலில் சந்திரன் இன்னும் என்ன சிறப்பு அப்படின்னா, குருவாயூருக்கு அப்புறம் பிறந்த குழந்தைக்கு 6 மாத காலமோ அல்லது 1 வயதுக்குள்ளேயோ இத்திருக்கோயிலில் அன்னம் பாலிப்பு அப்படின்னு சொல்லி பிறந்த குழந்தைக்கு மிக சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவர்களும் அந்த சந்திர பகவானிடம் பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறும். அந்த குழந்தைக்கு இங்கே அன்னமும் ஊட்டுறது ரொம்ப விசேஷமாக உள்ளது. இது மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியான சந்திர தோஷங்கள் அனைத்தும் இங்கே வழிபட்டால் அந்த தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என எம்பெருமானால் எழுதப்பட்ட விதி. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோயில், திங்களூர், சந்திரன் ஸ்தலம். நாயன்மார்களில் அப்பூதிடிகள் வாழ்ந்த ஊர். அதாவது பொதுவாக நாயன்மார்கள் குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு என்று 3 விதமான வழிபாட்டு முறைகளை கடைபிடித்திருக்கின்றார்கள். அதில் திருநாவுக்கரசரை பார்க்காமலே அவர் பேர்லேயே எல்லா விதமான தொண்டும் இந்த அப்பூதிடிகள் இந்த ஊரில் செய்கிறார். திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், அன்னதான சத்திரம் எல்லாமே அவரோட பேர்லேயே செய்கிறார். அவரோட மகன்களுக்கு கூட மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசுன்னு பெயர் சூட்டி மகிழ்கிறார். அப்போ இந்த பக்கமாக திருநாவுக்கரசு சுவாமிகள் வரும்போது தன்னோட பேரில் தண்ணீர் பந்தல் வச்சுருக்காங்களே, யார் என்னன்னு விசாரிக்கிறார். அப்போ இந்த மாதிரி அப்பூதிடிகள்னு ஒரு மகான் இருக்காருன்னா அவரை பார்க்குறதுக்காக இந்த ஊருக்குள்ளே திருநாவுக்கரசு சுவாமிகள் வரார். அப்புறம் அவங்க வீட்டில் உணவு தயார் பண்ணுறாங்க. அப்போ அந்த மூத்த திருநாவுக்கரசுங்கிற பையன் வாழை இலை பறிக்கும்போது பாம்பு தீண்டிடுது. உணவு தயார் பண்ணோன்னே எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட அவரை கூப்பிட்றாங்க. அப்போ பையனை கூப்பிடுங்கிறாரு. அவன் இப்போது உதவான்கிறார். அப்போ கூட இறந்த செய்தியை அப்பூதிடிகள் சொல்லலை. உடனே பையனை இந்த கோவிலில் கொண்டு வச்சு பதிகம்பாடி வீதிகிறார். அந்த பையன் உயிர் பழைக்கிறான். அதுலேருந்து இந்த ஊரில் யாரும் பாம்பு கடிச்சு இறந்தது கிடையாது. 63 நாயன்மார்களில் ஒருவர் இந்த ஊரில் பிறந்தனால இந்த ஊருக்கு சிறப்பு. திங்களூர் மறை தலைவர்னு சேக்கிலார் பெரிய புராணத்தில் குறிப்பிடுறார். திருநாவுக்கரசு சுவாமிகள் விடம் தீர்த்த பதிகம் அருளியிருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஊர் தொகையில் பாடியிருக்காங்க. அப்புறம் சந்திரன் மனோகாரகன். உடல், மனம், நோய், மருந்து, மூலிகை, தினமும் சாப்பிட்ற உணவு, மாற்றம், இதுக்கெல்லாம் அதிபதி சந்திரன். திருதியை திதியில் பிறந்தவங்க
இந்த திருக்கோயிலில் வந்து வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கை சிறப்பு மிக்கதாக சகல செல்வமிக்க யோக வாழ்வு பெறுகிறார்கள். சந்திரனுக்குரிய சந்திரன் 6, 8, 12 பாவகிரகங்களான சனி, ராகு, கேது இவர்களோடு சேரும்போது இங்கே வந்து வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மனதைரியம் ஏற்பட்டு கைலாசநாதரோட திருவருள்னாலையும் சந்திர தோஷத்துலேருந்து விடுபடுறாங்க. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கு உள்ளவங்க ஒவ்வொரு நாளில் வழிபாடு பண்ணுறது சிறப்பு. இப்போ மேசராசி, விருச்சிக ராசினா செவ்வாயோட வீடுங்கிறனால அவங்க வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கும், ரிஷபம், துலாம் வந்து வெள்ளிக்கிழமை, மிதுனம், கன்னி ராசி உடையவர்கள் வந்து புதன்கிழமையும், தனுசு, மீன ராசி உடையவர்கள் வந்து வியாழக்கிழமையிலும், தனுசு மீன ராசிக்காரர் வியாழக்கிழமையும், சிம்ம ராசி உடையவர்கள் ஞாயிற்றுக்கிழமையிலும், மகர ராசி உடையவர்கள் சனிக்கிழமையிலும் வழிபாடு பண்ணுவது சிறப்பு. தினாதிபதி என்பதால் சூரியனை பகலிலும் சந்திரனை வந்து இரவில் வழிபாடு பண்ணுவது அதிகமான நற்பலன்களை தருகிறது. சந்திரன் மனதிற்கு அதிபதி என்பதால் மனதினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நீங்குவதற்காக இங்கே வந்து, ஏன்னா சந்திரனுடைய கஷ்டத்தையே சுவாமி தான் இங்கே வந்து கைலாசநாதர் வந்து நீக்கிறார். அதனால் சுவாமியை நல்லா மனமுருகி வணங்கி விட்டு அம்பாளையும் வணங்கிட்டு, ஏன்னா சந்திரன் வந்து அம்பாலோட அம்சம், சூரியன் சிவனோட அம்சம், சந்திரன் வந்து அம்பாலோட அம்சம், தாயை குறிக்கக்கூடியவர். அதனால் அம்பாளையும் நல்லா வழிபட்டுட்டு சந்திரனை வழிபடும்போது முழுமையான நற்பலன்கள் கிடைக்கிறது. சந்திரன் வந்து கடகராசியில் வந்து ஆட்சி பெற்று இருக்கார், ரிஷப ராசியில் உச்சமாக இருக்கார், விருச்சிக ராசியில் வந்து நீச்சம் பெற்றிருக்கு. பரிகாரம் இங்கே வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். சந்திரனுக்குரிய பொருள்களான சாம்பிராணி, அப்போ வந்து நம்ம அந்த சாம்பிராணியை வந்து பயன்படுத்தும் போது வீட்டில் பூஜையில் சந்திரனோட அனுகிரகம் கிடைக்கும். தினமும் சாப்பிட்ற உணவுக்கு அதிபதி. அதனால் அன்னதானம் பண்ணுறது, இல்லைனா திருக்கோயிலே அன்னதான திட்டம் இருக்குது, அதுக்கு நம்ம பணம் அனுப்பி நம்ம அந்த தொண்டில் ஈடுபட்டுக்கலாம். இந்த திருக்கோயில் வந்து காலையில் 6 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை, பின்பு 4 மணியிலிருந்து 9 மணி வரை தரிசனத்திற்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர். ததிசங்க துஷாராபம் க்ஷீரோதார்ணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் முகுடபூஷணம் நிசாகராய வித்மஹே கலாநாதாய தீமஹி தன்ன சந்திர பிரஜோதயாத் ரோஹிணீச சுதாமூர்த்தி சுதாகாத்திர சுதாசனஹா விசமஸ்தான சம்பூதாம் பீட்டாம் ஹரதிமே விதுஹு.